ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோஅப் நம்பர் 3 டிஜிட்டுக்கான ஃபாலோஅப் நம்பர். இப்போ நம்ம பார்க்க போகிற நம்பர் மெயின் டார்கெட்டு ஒரு நம்பர் தான். ஆனால் வந்து அதை வந்து ஒரு 3 திருப்பணும். ஸோ அதை எப்படி நம்ம பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் நண்பா. அப்போ தான், ஏன்னா ஒரு சில நம்பர் ஒரு 2 மாதம் கூட இழுத்துரும். அப்படி இல்லைனா ஒரு சில நம்பர் அடுத்த மாதத்துலேயே வரும், அல்லது ஒரு வாரம் முன்ன பின்ன. ஆனால் ஃபாலோஅப் நம்பர் கண்டிப்பாக இறங்குது. ஸோ பொறுமையாக பாருங்கள். இப்போ இந்த பேர் என்ன பாருங்கள், இப்போ 441 ஓகேங்களா, ஏசியும் 41, பிசியும் 41. அப்போ ஏபி 41 ஒன்று பெண்டிங் இருக்குது ஓகேங்களா. ஏபி 41 பெண்டிங் வந்துச்சுனால் நல்லா புரிஞ்சுக்கங்க நண்பா. ஏசி 41, பிசி 41. அப்போ ஏபி 41ங்கிற நம்பரை ஒன்று வச்சா அது வந்து பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 11 இருக்கணும். அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் 2 நாளை மாற்றிட்டு 2 நாளை ஒரு நாளாக மாற்றிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1 2 மாற்றணும். புரியுதுங்களா? இப்போ ஏபி, ஏன்னா இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏசி 41, பிசி 41. அப்போ ஏபி 41 வச்சு ஏபி 41 ஏசி 41ங்கிற மாதிரி காமிக்கணும் ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு 411 வரணும். அப்போ அவன் என்ன பண்ணியிருப்பானா, அதுக்கு அடுத்த மாதத்துலேயே வந்திருக்க வேண்டிய நம்பர், அதாவது எப்போனாலும் வரலாம், முன்ன பின்ன வரலாம், ஆனால் அதுக்கு அடுத்த மாதத்துலேயே வந்திருக்க வேண்டிய நம்பரை என்ன பண்ணியிருப்பானா மறுபடியும் அந்த அடித்த நம்பரே மாற்றி வச்சுருப்பான். புரியுதுங்களா? 441 441. இப்போ இதை என்ன பண்ணியிருக்கிறான்னா, இப்போ 411 வந்திருக்கணும். அந்த நம்பர் வந்து இங்கே எங்கேயுமே 411 வரல. அதுக்கு பதிலாக அவன் என்ன பண்ணியிருப்பானா 141 வச்சுருப்பான். இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் 411 வந்திருக்கணும், புரிஞ்சுக்கோங்க. ஆனால் 141 திருப்பி வச்சுருக்கிறான் ஓகேங்களா. இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ இந்த 511 அடிச்சுட்டு இதை மட்டும் கரெக்டாக அந்த நம்பர் அடிச்சிருப்பான் 511. அப்போ ஏபி 51, ஏசி 51. அப்போ பிசியில் 51 மிஸ்ஸிங் ஆகுது ஓகேங்களா. ஏபியும் 51 இருக்குது, ஏசியும் 51. பிசியில் 51 வைக்கக்குள்ள பிசியும் 51 இருக்கணும், ஏசியும் 51 இருக்கணும். அப்போ 511 இருக்குங்களா. அப்போ 551 வந்திருக்கணும் அந்த நம்பர். அடுத்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் என்ன வித்தியாசம் நீங்களே பாருங்கள். 11 ஒரு 1 குறைச்சிட்டான், 5 வந்து டபுளாக மாற்றிருக்கிறான். இவ்வளோ தான் கான்செப்ட். ஆனால் இந்த நம்பர் அப்படியே திருப்பியும் வைக்கணும் ஓகேங்களா. இப்போ 511க்கு 551 வரணும் கரெக்டாக வச்சுருப்பான். அதே சேம் பேட்டர்ன் படி பார்த்திங்கன்னா, ஏன்னா அடுத்த மாதத்துலேயும் வருது, அந்த மாதத்துலேயுமே வருது. உதாரணம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஏசி 92, பிசியும் 92. அப்போ ஏபி 92 வைக்கணும், 922 வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணியிருப்பானா, இந்த மாதத்து 2 மாதம் கழித்து 922 சிம்பிளாக சொல்லப்போனால் 99க்கு பதிலாக ஒரு 9 மட்டும் வச்சுருப்பான். அப்போ அந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 வந்து டபுள்ஸாக மாற்றணும். சிம்பிள் கான்செப்ட் தான். அதுக்கு அடுத்தது ஏன் திருப்பி வைக்கிறான்னு நான் சொல்கிறேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க, ஏன்னா புரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 74, ஏசி 74, பிசி 74. அப்போ நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் ஏபியில் 74ன்னு வச்சால் 744ன்னு வரணும். அதுக்கு என்ன பண்ணியிருப்பானா, அப்படி திருப்பி 744 பதிலாக இதை வந்து குறுக்க வந்து அந்த 4 மட்டும் இந்த நம்பர் அப்படியே திருப்பி வச்ச மாதிரி கணக்கு வச்சுட்டான் ஓகேங்களா. இப்போ அதே 744 அடுத்த மாதத்தில் வந்திருக்கும். அப்போ இந்த நம்பருக்கு 77க்கு ஒரு 7 மட்டும் தான் அங்கே வந்திருக்கும். அந்த 4க்கு இது பார்த்திங்களா, அந்த 4 டபுள்ஸாக மாற்றிருப்போம். அப்போ 744 இந்த நம்பரு கரெக்டாக அந்த நம்பரையும் வச்சுருக்குறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த நம்பர் கிராஸ் ஆகக்குள்ள, இது ஈஸியாக கிராஸ் ஆகக்குள்ளே சில டைம் வைக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், 882. அப்போ 882, ஏசியும் 82, பிசியும் 82. அப்போ ஏபியில் 82 வரணும்
அப்போ ஏபியில் 82 வரக்குள்ள அது 822ன்னு வரணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர் அப்படியே மாற்றிருப்போம். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். டபுள்ஸை சிங்கிள் நம்பராக மாற்றிக்கணும். 88 ஒரு 8 மட்டும் வச்சுக்கணும். அந்த 2 டபுள்ஸாக மாற்றிக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட்டு. அதுவும் இந்த 744க்கு அடுத்த நாள் பவரில் கொண்டு வந்திருப்போம். ஏபியும் 74, ஏசியும் 74, பிசியில் வந்து 74 வைக்கக்குள்ள 774ன்னு வரணும். ஆனால் பவரில் 224ன்னு கொண்டு வந்திருப்போம். அப்போ இங்கே ஒரு 955 இருக்கும். ஏன்னா டபுள்ஸ் ஆரோவில் தான் நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணி எடுக்க முடியுது. இதை நான் ஏன் இத்தனை நம்பரை உங்களுக்கு காமிக்கிறேன்னா அது ப்ரூஃப் தான். இத்தனை நாளாக இதை ஃபாலோஅப் நம்பர் பண்ணதுக்கு வருதா இல்லையாங்கிறதுக்கு ப்ரூஃப் தான் இப்போ காமிக்கிறேன். இப்போ 955 ஏபியும் 95, ஏசியும் 95, பிசியில் வந்து 95 வரணும். அப்போ பிசியில் 95 வந்தால் 995ன்னு வரணும். ஓகேங்களா? அப்போ அந்த நம்பர் அப்படியே திருப்பி 2 இடத்த மாற்றி வச்சுருப்பான். அந்த நம்பரை 955க்கு என்ன வரணும்? 995. அதாவது 9 நம்பர் டபுள்ஸாக வரணும். அப்போ என்ன பண்ணியிருப்பான்னா அந்த நம்பர் திருப்பி 959 மறுபடியும் ஒரு 959ன்னு கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த 2 இடத்தையுமே 959 வைக்கிறதுக்கு பதிலாக அவன் வந்து 995 தான் வந்திருக்கணும். ஆனால் அந்த நம்பர் திருப்பி வச்சுருக்கிறான். அப்போ இந்த மாதத்துக்கு என்ன நம்பர் டபுள்ஸை வச்சு என்ன வந்திருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த 73 இருக்குது பார்த்தீங்களா? ஏசி 73, பிசி 73. அப்போ ஏபியில் ஒரு 73 வரணும். அப்போ ஏபியில் 73னா 733ங்கிற நம்பர் வரணும். அப்போ அதை அப்படியே திருப்பினா 337, 733, 373 இந்த மாதிரி பேட்டர்னில் வைக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே கூட உதாரணத்துக்கு முன்னாடியே வந்திருக்கும். ஏபியும் நம்மளுக்கு லக்கு இருந்தால் இது ரீசெண்டாக உடனே வச்சுருக்கிறோம். ஏபியும் 39, ஏசியும் 39, பிசி மட்டும் ஒரு 39 வரணும். அப்போ பிசியில் 39 வரக்குள்ள ஏபிக்கும் 33 வரணும். அந்த நம்பரை அப்படியே மாற்றி வைக்கணும். புரியுதுங்களா? 99 ஒத்தையாக மாற்றிக்கணும். அந்த ஒத்தையாகிற நம்பரை டபுள்ஸாக வச்சுக்கணும். இப்போ இந்த பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி லக் இருந்துச்சுன்னா ஈஸியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த நம்பர் அதுக்கு கீழே இருக்கிற நம்பர் இருக்குது பார்த்திங்களா? 733ன்னு வரணும். அது அப்படியே திருப்பியும் வரணும். அப்புறம் இன்னொரு நம்பர் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 699. ஓகேங்களா? ஏபியும் 69, ஏசியும் 69. அப்போ பிசியில் 69 வருதுன்னா அப்போ வந்து 669ங்கிற நம்பர் வரணும். இப்போ 2 பேட்டர்னில் இந்த மாதிரி பேட்டர்ன் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா? அதே பேட்டர்ன் பிறகு இந்த 2 நம்பரில் இந்த மாதத்துக்குள்ளே எங்கேயாவது வரலாம். அது வந்து நம்ம பார்த்த பேட்டர்ன் பிரகாரம் இப்போ வந்து மெயின் நம்பர், அதாவது டார்கெட்டட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 733ன்னு வரணும். அதை ஒரு வேளை திருப்பினா இந்த 3 நம்பரை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் வரும்னு உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதுன்னு தோணுச்சுன்னா இந்த 3 சான்ஸுமே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 733, 337, 373 நாளைக்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த கீழே உள்ள நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா இந்த 2 நம்பரில் ஏதோ ஒன்று எடுக்கிறீங்கன்னா 3 திருப்பி ப்ளே பண்ணுங்கள். இது 2 இந்த மாதத்துக்கான ஃபாலோஅப் நம்பர். 733, 669 வந்து பார்த்திங்கன்னா மெயின் டார்கெட்டு. ஒரு வேளை திருப்பினா இப்படி திருப்பி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து 733 நீங்கள் திருப்பி ப்ளே பண்ணால் அந்த 3 செட்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். 3 நம்பரையுமே ஒரு வேளை கீழே இருக்கிற நம்பர் எடுத்தால் இந்த 3 நம்பரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் மெயின் டார்கெட்டு 733, 669 2ல் ஒன்றாவது டைரெக்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற பேட்டர்ன் பிரகாரம் திருப்பினா இந்த 6 நம்பருக்குள்ளே ஏதோ ஒன்று வரலாம். ஓகேங்களா? உங்கள் கணிப்பில் எது வரும்னு தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை 733 வருதுன்னா இந்த 3யுமே ட்ரை பண்ணி பாருங்கப்பா நண்பா. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 669 வருதுன்னா அதுக்கு கீழே நான் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த 3 கட்டத்துக்குள்ளே இருக்கிற நம்பரை திருப்பியும் வைக்கிறான். அதனால தான் அது கொடுக்குறேன். இல்லைனா மெயின் டார்கெட்டு இந்த மாதத்துக்கான ஃபாலோஅப் நம்பர் 733, 669 தான் என்னோடய கணிப்புக்கு. உங்கள் கணிப்பில் இது வரும்னு தெரிஞ்சால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, நன்றி, வணக்கம்.